வணக்கம் மக்களே. 1000 கோடி ஐபிஓ திடீர்னு போஸ்ட்போன்ட். இந்தியாவுல டாப் ஆப்பான ஃபோன்பே ஏன் இந்த டிசிஷனை எடுத்துன்னு உங்களுக்கு தெரியுமா? மேலும் ஐபிஓன்னா என்னன்னு தெரியுமா? இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இதில் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐபிஓ நம்ம பார்த்துருப்போம். ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் கிட்ட ஷேரை விற்க ஆரம்பிப்பது. ஒரு கம்பெனிக்கு 1000 கோடி ரூபா தேவைன்னு நினைச்சுச்சுன்னா பேங்க் மூலமாவோ ஐபிஓ மூலமாவோ பப்ளிக் கிட்ட ஷேர்ஸை விற்று மணியை ரைஸ் பண்ணுவாங்க. நீங்க ஷேரை வாங்கிட்டு அந்த கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னரா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேரு 200 ரூபா இருக்குன்னா நீங்க 10 ஷேர் வாங்கி இங்க 2000 ரூபா என்ன பண்ணிக்கலாம், அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 200 ரூபா ஷேர் போட்டது அது 300 ஆச்சுன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட். இதே அது 100 ரூபா லாஸ்ல போச்சுன்னா அப்போ உங்களுக்கு லாஸ். அதனால ஐபிஓல ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் ரிஸ்க் அதிகமா இருக்கு. இப்போ நம்ம ஃபோன்பேயோட ஹிஸ்டரியை பத்தி பார்க்கலாம். ஃபோன்பே 2015ல லான்ச் ஆனது. ஃபவுண்டர்ஸ் 3 பேர், சமீர் நிங்கா, ராகுல் சாரி, வர்ஷின் இன்ஜினியர் சொல்லக்கூடிய 3 பேர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை ஃப்ளிப்கார்ட் இதை அக்யூர் பண்ணாங்க. பிறகு வால்மார்ட் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. யூபிஐ பேமெண்ட் காலத்துல ஃபோன்பே ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனை இந்தியாவில் இருந்துச்சு. இப்போ ஃபோன்பேல இந்தியா என்ன லெவல் தெரியுமா? 50+ க்ரோஸ் யூசர்ஸ் இருக்காங்க. 40+ மில்லியன் மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க. யூபிஐ டிரான்சாக்ஷன்ல டாப் பிளேயர்ஸ். டெய்லி பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனு இந்தியன் டிஜிட்டல் எக்கனாமிலேயே ஹியூஜ் இம்பாக்டை இந்த ஃபோன்பே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஆப்ல ரீசார்ஜ், பில்லு பேமெண்ட், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஆல் இன் ஒன் சூப்பர் ஆப். ஒரே ஆப்புக்குள்ள என்டையர் திங்ஸையும் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபோன்பேயோட growth வேற லெவல்ல இருக்கு. ஃபோன்பேக்கு போட்டி உள்ளவங்க தான் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, பேடிஎம், அமேசான் பே. இந்த ஆப் எல்லாம் மார்க்கெட் ஷேருக்கு வேண்டி டெய்லியும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ளாடி போவோம். மெயின் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோன்பே 1.3 பில்லியன் ஐபிஓ லான்ச் பண்ண போயிருந்துச்சு. ஆனால் சடனாக போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் இன்ஸ்டாபிலிட்டி, வார் டென்ஷன். இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. முக்கிய காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழியரசு அதாவது வாருக்கு முன்னாடி 15 மில்லியனாக இருந்தது. இப்போ இதே பார்த்தீங்கன்னா 9 பில்லியனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால கம்பெனி ஐபிஓவை டிலோ பண்ணிட்டாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஃபோன்பேக்கு மட்டும் இல்லை, ஆல்ரெடி பேடிஎம் ஐபிஓக்கு பிறகு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் பிடிச்சி நிற்கிறாங்க. அதனால இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறவங்க இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐபிஓவில் ஈஸியாக மணி சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸின்னு சொல்ல முடியாது. கம்பெனியோடைய வேல்யூவேஷனை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். மார்க்கெட் டைமிங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஐபிஎல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் நிறைய ஆலோசனை பண்ணணும். மார்க்கெட் ஸ்டேபிள் ஆன பிறகு ஃபோன்பே ஐபிஓவை டெஃபினெட்லி லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இது மூலமாக ஒரு ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்க போகுது. ஃபோன்பே இன்னும் பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் இங்கே க்ரோத்தில் வரப்போகுது. ஸோ இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.